என்னால முடியும்னு நினைச்சு கூட பார்க்காத இடத்துக்கு திடீர்னு ஏதோ ஒரு நம்பிக்கையோட சனிக்கிழமை சாயங்காலம் 3 மணி போல ஃபேமிலியா வீட்ல இருந்து திருவண்ணாமலை கிளம்பிருந்தோம். அப்பா பல வருஷமா கிரிவலம் போகணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா அது என்னமோ தெரியல, இப்பதான் ஈசனுடைய அருளால போகணும்னு இருந்திருக்கு போல. போன 4 மாசமா அக்கா கூட போயிட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப கூட என்னால நடக்க முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் போனது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. என்னாலேயே நம்ப முடியல. எல்லாமே அண்ணாமலையாருடைய செயல் தான். வீட்ல இருந்து கிழம்பாக்கம் போயிட்டு அங்க இருந்து 5:30 மணி போல பஸ் பிடிச்சு திருவண்ணாமலை இறங்கி நைட்டு 10:30 மணி கிட்ட கிரிவலம் ஆரம்பிச்சிருந்தோம். கிரிவலத்தினுடைய ஸ்பெஷலே அஷ்டலிங்கத்தையும் தரிசனம் பண்றது தான் சொல்லுவாங்க. ஆனா ஆடி பௌர்ணமினாலேயோ என்னமோ அப்பா சரியான கூட்டம். அதனால எல்லா லிங்கமும் தரிசனம் பண்ண முடியலனாலும் அக்னிலிங்கம், வர்ணலிங்கம், வாயுலிங்கம் மட்டுமாச்சும் நல்ல தரிசனம் கிடைச்சது. அப்படியே நின்று வழிபட்டுட்டு பக்கத்திலேயே அன்னதான சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சோம். குட்டீஸை மாத்தி மாத்தி தூக்கிக்கிட்டோம். இருந்தும் அம்மாக்கு கொஞ்சம் நடக்க முடியாது. ரெஸ்ட் எடுத்து நடந்தாங்க. அதனால கிரிவலம் முடிக்கவே மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே வழியில என் ஐயன் ஆறுமுக சுவாமியை தரிசனம் பண்ண திருப்தியோட ராஜகோபுரத்தை கண் குளிர தரிசனம் பண்ணி கிரிவலம் முடிச்சு கிளம்பிட்டோம்.